சென்ற பாடத்திலே நாங்கள் படித்த விடயங்களுடைய சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். இங்கே பாருங்கள். ஐன தஹபத யா அஹி, ஐன தஹபத யா அஹி, ஐன தஹபதும் யா இஹ்வானி, ஐன தஹபதும் யா இஹ்வானி, ஐன தஹபதி யா உக்தி, ஐன தஹபதி யா உக்தி, أين ذهبتن يا أخواتي، أين ذهبتن يا أخواتي، أنا ذهبت، نحن ذهبنا، أنا ذهبت، نحن ذهبنا. இதுக்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஐன தஹபத யா அஹி, ஏன் தஹபத என்று சொல்லி இருக்கிறோம்டா, நாங்க யாரை பார்த்து பேசுறோமோ அவர் ஒருத்தர், அதுவும் அவர் ஒரு முதக்கர், அவர் ஒரு முஃப்ரத் முதக்கர், முஃப்ரத் முதக்கர், ஆண்பாலாவும் உரிமையாகவும் இருக்குது தானே. ஐன தஹபத யா அஹி, ஐன தஹபத யா அஹி. ஒரு பெண்ணை பார்த்து நாங்க பேசும் பொழுது ஐன தஹபதி யா உக்தி, ஐன தஹபதி யா உக்தி, முஃப்ரதாகவும் முஅன்னஸாகவும் இருந்தால் தஹபதி, தஹபத, தஹபதி. தஹப என்ற அந்த ஃபிஅலோட என்ன சேர்ந்திருக்குது? லமீர் சேர்ந்திருக்குது, ப்ரோனவுன் பிரதி பெயர் சொல் சேர்ந்திருக்குது. அப்ப த தி, முதக்கரை பார்த்து சொல்லும் பொழுது த, முஅன்னஸுக்கு தி முஃப்ரதுல. முதக்கரா இருந்தாலும் முஅன்னஸா இருந்தாலுமே தன்னிலை குறிக்கும் பொழுது தஹப்து சொல்லும், தஹப்து நான். அது ஒரு பெண்ணும் சொல்லலாம், ஒரு ஆணும் சொல்லலாம். அன தஹபது, ஐன தஹபத யா அஹி, ஐன தஹபதி யா உக்தி, அன தஹபது, அன தஹபது. ரைட். அதே மாதிரி பல ஆண்கள் இருந்தால் நாங்க எப்படி கேட்போம் அவங்கள பார்த்து? ஐன தஹபதும் யா இஹ்வானி, தஹபதன்றது ஒருத்தருக்கு, பல பேராக இருந்தால் தஹபதும். ஐன தஹபதும் யா இஹ்வானி, ஐன தஹபுத்துன்ன யா அஹவாத்தி, பல பெண்களாக இருந்தால் தஹபுத்துன்ன, ஐன தஹபுத்துன்ன யா அஹவாத்தி, ஐன தஹபுத்துன்ன யா அஹவாத்தி. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பதில் சொல்லும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம்? பல பேர் நாங்கள் குறிக்கிறதாக இருந்தால் தஹபனா, தஹபு, தஹபனா, நாங்கள் சென்றோம், தஹபனா. ஒரு பல பெண்களும் சொல்லலாம் தஹபனாண்டு, பல ஆண்களும் சொல்லலாம், வித்தியாசம் இல்லை. முதக்கர் முஅன்னதுக்கு தன்னிலையில முத்தகல்லிம், முத்தகல்லிமூன், இதுல வித்தியாசம் இல்லை. ரைட். தஹபது, தஹபனா. ஐன தஹபத யா அஹி, ஐன தஹபதி யா உக்தி, ஐன தஹபதும் யா இஹ்வானி, ஐன தஹபதுன்ன யா அஹவாத்தி, அன தஹபது, நஹ்னு தஹபனா. ரைட். இப்போ இதுல நாங்க பல விஷயங்கள் படிக்கிறோம். இந்த படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு புதிய விஷயங்களா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும் நீங்க முதலாவது படிக்கும் பொழுது. லேசாக இருக்காது. சரி, என்றாவது உங்களுக்கு புதிய ஒரு விஷயம், புதிய ஒரு மொழி. அதனால நீங்க என்ன செய்யணும்? அந்த கஷ்டத்தை இல்லாமக்கிறதுக்கு, உங்களுக்கு இதை இலகுபடுத்துறதுக்கு, இலகுவாக நீங்க நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்களும் சொல்றதுக்கு, நீங்க வாசிக்கிறது விளங்குறது மட்டுமல்ல, நீங்களும் பேசணும், நீங்களும் சொல்லணும். அதுக்கு என்ன வழி? நீங்க அதிகமா அதுக்கு என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அதிகமா பயிற்சி எடுக்கணும். எங்க பயிற்சி எடுக்க போறீங்க? அதுக்கு தான் உங்களுக்கு நாங்க பயிற்சி கிளாஸ் போட்டிருக்கிறோம் தானே. கிட்டத்தட்ட 20 சிஸ்டர்ஸ் உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. அவங்களோட நேரங்கள் ஒன்றுமே உங்களுக்கு பொருத்தம் இல்லாட்டி, நீங்க குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் வேண்டாம், ஒர்க் புக் இருக்குது தானே, அதை உங்களுக்கு தந்திருக்கிறோம். டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணி இருக்கிறோம். அந்த ஒர்க் புக்ல குறைஞ்சபட்சம் நீங்களாவது என்ன செய்யணும்? அதுல சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அந்த பயிற்சிகளை நீங்க செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு இது பழக்கமாக மாறிடும், சாதாரணமான ஒரு விஷயமாக மாறும். எனவே நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறண்டால் கட்டாயமாக அந்த பயிற்சி புத்தகத்தை நீங்க கட்டாயம் படிங்க. மதீனா புக் ஒர்க் புக் இருக்கிறத கட்டாயம் நீங்க பயிற்சி செய்யுங்க. பயிற்சி செய்யலையேண்டா இது நாங்க நிறைய இலக்கணம் படிக்கிறோம், இங்க சட்டங்கள் படிக்கிறோம். ரைட். அந்த சட்டங்களாக படிச்சு மட்டும் எங்களுக்கு அரபு மொழியை படிக்க இயலாது, எங்களுக்கு ஞாபகத்துல நிக்காது. நாங்க எந்த அளவுக்கு பயிற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் எங்களோட ஞாபகத்துல
இந்த விஷயங்கள் நிக்கும். சரி, நாங்க சட்டத்தை தியரியை மட்டும் படிச்சதுனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு அது பயனளிக்காது. ரைட். உங்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்டா, உங்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமாக ஒரு கஷ்டமில்லாத ஒன்றாக மாறணும்ன்றா, நீங்க நிறைய பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சி செய்றதுக்கு உங்களுக்கு அங்க தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த வொர்க் புக் வந்து போதுமானது. உங்களால தனியா செய்ய முடியும். முடியலன்றாலும் கூட நீங்க அந்த சிஸ்டர்ஸோட யாராவது ஒரு சிஸ்டரோட வகுப்புல நீங்க சேர்ந்துக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு பயிற்சி தருவாங்க. அவங்க ஏற்கனவே அ உங்கள விட கூடுதலாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, அரபுல படிச்சிருக்கிறாங்க. சிலர் வந்து டீச்சர்ஸா இருக்கிறாங்க. படிச்சு குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மௌலவியாக்களா இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். வெறுமனே நீங்க இங்க இங்க படிக்கிறது வந்து ஏன்ட பங்கு தான் இங்க கூட. உண்மையில ஒரு வகுப்புல மாணவிகளுடைய பங்கு தான் அதிகமா இருக்கணும். ஆனா, இங்க வந்து எங்களுக்கு நேரம் காணாதுங்கிறதுனால, போதாதுங்கிறதுனால, நாங்க அதிகமாக தியரிக்கு தான் இங்க முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா, ஒரு மொழி படிக்கிறதுல தியரி அல்ல முக்கியம். அது பிராக்டிஸ் பண்றது தான் முக்கியம். அதனால நீங்க அந்த வகுப்புல நீங்க கலந்துக்கோங்க. அல்லது குறைஞ்சது உங்களுக்கு அந்த டைம் ஒண்ணும் பொருத்தம் இல்லைன்னா, நீங்களாவது அந்த பயிற்சி புக்க வந்து தனியாக செய்யுங்க. ரைட். அப்ப நாங்க இந்த பாடத்துல வந்து கலிமாத்துல் ஜதீதா. ما هي الكلمات الجديدة التي جاءت في هذا الدرس؟ الكلمات الجديدة قبل، بعد، كيف، متى، الأسبوع، الشهر، الأذان، الصلاة، رجع، اختبار. طيب، نعم. ما معنى قبل؟ إلا قبل أسبوع، قبل شهر، قبل سنة، ஒரு வருடத்துக்கு முன்னால். قبل أسبوع ஒரு கிழமைக்கு முன்னால். قبل يوم ஒரு நாளுக்கு முன்னால். தானே. بعد بعد يوم، بعد أسبوع، بعد شهر، بعد سنة، بعد الصلاة، بعد الأذان، بعد. نعم. كيف حالك؟ كيف كيف حالك؟ كيف حالها؟ كيف حالكم؟ كيف حالكن؟ كيف حالك؟ نعم. متى نعم. متى ذهبت؟ متى ذهبت؟ متى ذهبتم؟ نعم. متى رجع؟ نعم. الأسبوع. نعم. يوم، أسبوع، شهر، سنة. يوم ஒரு நாள். أسبوع ஒரு வாரம். شهر ஒரு மாதம். نعم. سنة வருடம் தானே. شهر الشهر نعم. ما هذا شهر الربيع الثاني، شهر ربيع الآخر. شهر رمضان. الأذان. سمعت الأذان. 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 الصلاة. نعم. الصلاة. رجع. ذهب. رجع.
نعم ذهب رجع اختبار اختبار exam اختبار exam نعم exam الضمائر المنفصلة அதே மாதிரி நாங்க இன்னும் சில ضمீர்களை இதுவரைக்கும் படிச்சிருக்கிறோம் பல ضمீர்கள் இந்த ضمீர்கள் எப்படியான ضمீர்கள் முன்ஃபஸிலா தனியாக வரக்கூடிய ضمீர்கள் பிரிந்து வரக்கூடிய ضمீர்கள் இப்ப நாங்க இங்க படிச்சதும் ضمீர் தான் த தி து தும் துன்ன ந ஆனா இது ஃபியலோட மாதியான ஃபியலோட ஃபியல் அல் ஃபியலுல் மாதி அதோட என்ன செஞ்சிருக்கு சேர்ந்து வந்திருக்கு தானே தஹபன்றதோட சேர்ந்து வந்திருக்கு தஹபத் தஹப்தி தஹப்து தஹப்தும் தஹப்துன்ன தஹப்னாலாம் ஒரு வினை சொல்லோட அல் ஃபியலுல் மாதியோட என்ன செஞ்சிருக்குது சேர்ந்து வரும் பொழுது இப்படித்தான் வரும் இது வந்து ضمீர் முத்தஸில் என்று நான் சொல்லுவோம் الضمائر المتصلة சேர்ந்து வரக்கூடிய ضمீர்கள் இங்க உங்களுக்கு காண்பிச்சிக்கிறது ஹுவ ஹிய ஹும் ஹுன்ன அன்த அன்தி அன்தும் அன்துன்ன அன நஹ்னு இதெல்லாம் இதுவும் ضمீர் தான் இதுவும் ப்ரோனவுன் பிரதிபெயர் சொல் இது பிரிந்து வரக்கூடிய ضمீர் சொல்றோம் நாங்க ضمீருன் முன்ஃபஸில் ضمீருன் முன்ஃபஸில் பிரிந்து வரக்கூடிய ضمீர் الضمائر المنفصلة ரைட் இங்க தந்திருக்கிறது உங்களுக்கு முஃப்ரதுக்குரியது ஆரம்பத்துல தந்திருக்கிறது முஃப்ரதுக்குரிய ضمீர்கள் ஹுவ ஹிய எல்லாம் முஃப்ரதுக்குரியது தானே ஒருமை ஹுவ ஹிய அன்த அன்தி அன எல்லாம் طيب உங்கள்ட்ட யார் கேட்ட மொழிபெயர்ப்பு கேட்கல طيب இது இங்கல உள்ளது ஜம் இது வந்து லில் ஜம்இ ஜம்உக்குரியது தானே முஃப்ரத் ஜம் ஹும் ஹுன்ன அன்தும் அன்துன்ன நஹ்னு நாங்க எப்படி சொல்றோம் ஹுவ தாலிபுன் ஹுவ தாலிபுன் ஹுவ தாலிபுன் ஒருத்தர் அதனால ஹுவ தாலிப் ஹும் துல்லாபுன் ஹும் துல்லாபுன் ஜம் பல பேர் இருக்கிறாங்க ஹும் துல்லாபுன் ஹிய தாலிபத்துன் ஹிய தாலிபத்துன் مفرد مؤنث طالبة هن طالبات هن طالبات مؤنث هذا ما أدري جمع هن طالبات أنت طالب أنت طالب இந்த هو هي هن என்ற இந்த ضمீர்கள் எதுக்குரிய ضمீர்கள் இந்த ضمீர்கள் غائب غائب என்ன படர்க்கை தானே غائب என்றால் படர்க்கை غائب ரைட் இதால எழுத வராது இது வந்து غائب இங்க அந்த இங்க உள்ளது غائب 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 என்றால் என்ன படர்க்கை அங்க தூரத்துல அதாவது மூன்றாவது ஒரு ஆளை நாங்க சொல்றோம் ஹுவ ஹிய ஹும் ஹுன்ன அப்படின்ட்டு சரி அதனால இதுக்கு நாங்க சொல்றது வந்து غائبன்னு சொல்லுவோம் غائب இன்ஷாஅல்லாஹ் பிறகு படிப்பீங்க غائب غائب أنت أنتي நீங்கள் இதெல்லாம் வந்து முகாத்தப் முகாத்தப் என்ற என்ன முன்னிலை முன்னால் உள்ளவங்களை பார்த்து நாம பேசும் பொழுது முன்னிலை முகாத்தப் مخاطب right مخاطب أبا أنتم أنت طالب أنت طالب أنتن طلاب أنتن سوري استغفر الله أنتم طلاب أنتم طلاب أنت طالب أنتم طلاب أنت طالبة أنت طالبة أنت طالبة إذا مؤنث مفرد أنت طالبة أنت طالبة أنتن طالبات أنتن طالبات أنتن طالبات جمع
مؤنث جمع أنتن طالبات. طيب أنا نحن இது முஅன்னத் முதக்கர் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் அனதான் தானே. நஹ்னு முஅன்னத்தும் சொல்லலாம் முதக்கரும் சொல்லலாம். இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? இது எப்படியான தமீர்? முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிம் என்றா என்ன? தன்னிலை. متكلم. طيب متكلم. أنا طالب، أنا طالبة، نحن طلاب، نحن طالبات، نحن طلاب، نحن طالبات، نحن طلاب، نحن طالبات. أنا طالب، أنا طالبة، نحن طلاب، نحن طالبات. ரைட். இது நீங்க படிச்சேன்னு சொல்லி பெரிய விஷயம் இல்லை. இது வந்து என்ன இலக்கணம் நீங்க படிக்கிறண்டு அதுதான் மரபல்ல. இலக்கணம் தான் அரபன்று நீங்க நினைக்க வேணும். இலக்கணம் எங்களுக்கு உதவிக்கு மட்டும்தான். அரபன்ற நீங்க பேசுறது, நீங்க அரபு மொழி யாராவது பேசும் பொழுது நீங்க விளங்குறது, சரி. அரபு மொழியில நீங்க வாசிக்க தெரிகிறது, அரபு மொழியை வாசிச்சு புரிய தெரிகிறது தானே. அரபு மொழியை உங்களால் எழுத தெரியாத அரபு. அதுக்கு நிறைய இலக்கணம் எல்லாம் தேவையில்லை, ரைட். இலக்கணத்தை நீங்க பயிற்சியாக நீங்க செஞ்சீங்கன்னா அது போதும், ரைட். அது உங்களுக்கு தானாக என்ன செஞ்சிடும், வந்துடும். இலக்கணத்தை மட்டும் நீங்க படிச்சு அரபு படிச்சேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அரபு படிக்கல. நீங்க அரபை பத்தி படிச்சுக்கிறீங்க. அரபு படிக்கிறன்றது நீங்க அரபால பேசுறது, அரபு பேசும்பொழுது நீங்க செவிமடுத்தா புரியுறது, அதுதான் அரபு. அதுக்குத்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இதோட நீங்க போதுமாக்கி கொள்ளாதீங்க. இது போதாது, நீங்க பிராக்டிஸ் பண்றதுதான் மிக மிக அவசியம். அதுதான் முக்கியம். அதுதான் அரபு. அதுதான் அரபு. அரபு மொழியை உங்களால மொழிய தெரியணும். அரபுன்றது அதோட மூலக்கூறுகள் உங்களுக்கு தெரியணும். அனாசிருல் லுகா, அஸ்வாத். அரபு மொழியில ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி மொழியன்றது உங்களால மொழிய தெரியணும். நாங்க இங்க உங்களுக்கு அதுக்கு பயிற்சி பெரிய அளவுக்கு இந்த புத்தகத்திலே இல்லை, ரைட். அதனால நீங்க பயிற்சி குரூப்ல போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்க சத்தமா மொழிங்க அந்த பயிற்சி வகுப்புல. அப்ப அதனால அந்த அஸ்வாத் என்ற பகுதி மிக முக்கியமானது. அரபுட மூலக்கூறுகள் உண்டு, 3 மூலக்கூறுகள் உண்டு அஸ்வாத். அடுத்தது என்ன மூலக்கூறுகள் உண்டு? முஃப்ரதாத், சொற்கள். அப்ப நீங்க பயிற்சி செய்ய செய்யத்தான் அந்த சொற்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த சொற்களை உங்களால அர்த்தம் தெரிய வரும், ரைட். அர்த்தத்தை நீங்க தமிழ்ல தெரிஞ்சா மட்டும் போதா. அது அர்த்தத்தை வந்து நீங்க ஒட்டோவாக நீங்க ஒரு இடத்துல ஒரு தேவையான இடத்துல அந்த அரபு சொல்ல உங்களுக்கு வரணும். தமிழ்ல யோசிச்சு நீங்க அரபுல வரப்படாது, ரைட். அதே மாதிரி தராக்கீப், கவாயித். அரபு மொழியில 3வது மூலக்கூறு என்னன்னா கவாயித், விதிகள். அந்த விதிகளை வந்து நீங்க இப்படி விதிகளா படிக்காம அதை வந்து நீங்க தர்கீபா பல முஃப்ரதாத்துகளை ஒன்று சேர்த்து, பல சொற்களை ஒன்று சேர்த்து வாக்கியங்களாக நீங்க பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் அது உங்களுக்கு பயனளிக்கும், ரைட். அப்படி நீங்க உங்களுக்கு பயனுள்ளதாக அரபு மொழி நீங்க படிக்கிறது இருக்கணும்டா, அல்லது இலக்கணம் படிச்ச நிறைய பேர் இருக்கான். 10 வருஷம் இலக்கணம் படிச்சாலும் நஹு படிச்சீங்க, சர்ஃப் படிச்சீங்க, உங்களால அதை யூஸ் பண்ண இல்லாம இருக்கும். அது வேது இல்லை. எதுக்கு நீங்க அரபு படிக்கிறீங்க? இலக்கணம் படிச்சு என்ன செய்யறது போறீங்க? இலக்கணம் படிச்சு என்ன செய்யலாம், ரைட். நீங்க பிழை இல்லாம சில இடங்கள்ல விளங்கலாம், உண்மை. இலக்கணம் படிச்சு இலக்கணம் முக்கியம். ஆனா இப்ப ஆரம்பமா நீங்க இலக்கணம் படிக்கிறது முக்கியம். ஆரம்பமா நீங்க நிறைய பயிற்சி செய்யறது, அரபுல சின்ன சின்ன வாக்கியங்களை பேச அரபு மொழிக்குள்ள நீங்க வாரதுதான் முக்கியம். தமிழ் மொழியில நீங்க எப்படி நீங்க தமிழ் மொழியை படிச்சீங்களோ, உங்களோட தாய்மொழியை படிச்சீங்களோ அதே மாதிரிதான். அதே மாதிரி நீங்க முதலாவது இலக்கணம் படிக்கிறது முக்கியம் இல்லை. இலக்கணம் எங்களுக்கு தேவைக்கு தான் நாங்க மறந்துருக்கோம். நோய் வந்ததை மறந்து இருக்கணும் தானே. அப்ப தேவையான நேரத்துக்கு தானே எங்களுக்கு இலக்கணம் பயனளிக்கும். நாங்க இலக்கணத்தை மட்டுமே கரைச்சி குடிச்சாலும் எங்களுக்கு அது வந்து எங்களோட பெற்றுகள் வாழ்க்கையில என்ன செய்யாது, பயனளிக்காது, சரியா. அதனால நீங்க இலக்கணத்தை மட்டும் படிச்சு போதும்னு நினைச்சு கொள்ளாதீங்க. நீங்க பயிற்சி செய்யறது, பயிற்சி எடுக்கிறது மிக முக்கியம். இலக்கணம் படிச்ச நிறைய மௌலவிமா இருக்காங்க, மௌலவியாக்கள் இருக்காங்க, எல்லாரும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அரபுல வசனம் அமைக்க தெரியா, அரபுல யாராவது பேசினா அதுக்கு என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு புரிய தெரியாது, அவங்களுக்கும் பேச தெரியாது. அரபுல திடீரென்று புதிய ஒன்றை கொடுத்தா வாசிக்க தெரியாது, வாசிச்சு புரிய தெரியாது. வாசிச்சாலும் வாசிக்க தெரியுமா நீங்க சில நேரம் புரிய தெரியாது என்ன சொல்றாங்கன்ட்டு, ரைட். அவங்களால வாக்கியங்கள் எழுத முடியாது. காரணம் அவங்க அரபு மொழி இலக்கணத்தையும் சர்ஃபையும் நஹுவையும் இப்படி மட்டும் படிச்சதுனால உள்ள பிரச்சனை தான் அது. அதனால உங்களுக்கு என்ன சொல்ற நசீஹாண்டா, இந்த புத்தகத்தோட நீங்க போதுமாக்கி கொண்டு
ரைட். இருக்கிற இலக்கணத்தை நாங்கள் படிச்சாதான் அரபு படிச்சிட்டோம்னு நினைச்சா இல்லை. இது நிறைய வந்து நீங்க அரபு பத்தி தான் படிக்கிறீங்க, அரபு படிக்கல. அரபு படிக்கிறன்ற நீங்க பேசுறது, நீங்க எழுதுறது, நீங்க செவிமடுக்கிறது, தமிழ்ல எப்படி நீங்க இலக்கணம் ஒன்றும் தெரியாமல் தமிழ் மொழியை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதை மாதிரி நீங்க அரபு மொழியை பயன்படுத்துறது அரபு படிக்கிறன்றது. மேலதிகமாக நீங்க படிக்கிறது இலக்கணம் படிக்கிறது. அது தமிழ்ல நீங்க இலக்கணம் படிச்சா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேலதிகமா தெரிய வரும். ஏன்னா இலக்கணம் படிக்கலன்றதுனால யாரும் தமிழ் பேசாம இருக்கல, தமிழ் இலக்கணம் தெரியாது. உள்ள எத்தனை பேருக்கு தமிழ் இலக்கணம் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நீங்க தமிழ்ல பேசுறீங்க, தமிழ்ல எழுதுறீங்க, தமிழ்ல வாசிக்கிறீங்க, தமிழ்ல செய்தி போனால் அது உங்களோட காதுல விழுந்தால் இதுதான் சொல்லப்படுதுன்னு விளங்குது உங்களுக்கு. ரைட். தமிழ்ல நீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க, 5 நிமிஷம் என்றா உங்களால பேச முடியும். ரைட். அது மாதிரி அதுதான் அரபுல நீங்க செய்யணும். அதை நீங்க அரபு மொழி படி. அதுக்கு இலக்கணம் தேவையில்லை. எத்தனை அரபிக்கு இலக்கணம் தெரியும்? அரபு மொழி பேசுற எத்தனை அரபிக்கு இலக்கணம் தெரியும்? தமிழ் மொழி பேசுற எத்தனை தமிழர்களுக்கு உங்களுக்கு இலக்கணம் தெரியுமா? தமிழ் இலக்கணம் தெரியா? அதே மாதிரி அரபுல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இலக்கணம் தெரியாது. ஆனால் அரபு மொழி பேசினா விளங்குது, பேசலாம், எழுதலாம், வாசிக்கலாம். அதை மாதிரி அதுதான் அரபு மொழி என்றது. இப்ப நீங்க படிக்கிற இந்த விஷயங்கள் வந்து இலக்கணம். ரைட். இது இலக்கணம் உங்களுக்கு உங்களோட மொழியை செம்மைப்படுத்துறதுக்கு, சரி செய்யறதுக்கு தான் உதவுமே தவிர அரபு மொழியால நீங்க பேசுறதுக்கோ, எழுதுறதுக்கோ, வாசிக்கிறதுக்கோ பெரிய அளவுக்கு இது உதவி செய்யாது. அது உங்களுக்கு எது உதவி செய்யுமாண்டா? நீங்க பண்ற பெற்றுகள் தான் உங்களுக்கு அதுக்கு உதவியா இருக்கும். ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்னும் சில பயிற்சிகள் நான் பார்ப்போம் இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டதுல. பாருங்க, இங்க தஹப என்ற ஒரு ஃபியல். இது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இறந்த கால சொல். போனான். ذهب فعل ماضي. ذهب فعل ماضي. இது என்ன செய்யணும்டா? நீங்க இந்த தஹப என்ற ஃபியல் மாதினா நீங்க இந்த இடைவெளிகள்ல போட்டு நிரப்பணும். ஆனா அதே இடத்துல இருக்காது, அது வந்து தஹபமா இருக்காது. அதோட நீங்க தமீர்களை சேர்க்க வேண்டி வரும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தமீர்களை நீங்க என்ன செய்யணும்? அந்த தஹபக்கு சேர்க்கணும். சரியா? ரைட். இப்ப முதலாவது பாருங்க, யாருக்கு இங்க இருக்கக்கூடிய முதலாவது வாக்கியத்தை சொல்லலாம்? இந்த இடத்துல தஹபோட சம்பந்தப்பட்ட ஒரு தஹப கொண்டு வரணும். ஆனா இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த அதை மாத்தணும். நீங்க பாருங்க, நஹ்னு இலல் மஸ்ஜிதி பஅதத் தர்சி. இலல் மஸ்ஜிதி பஅதத் தர்சி. இந்த இடத்துல என்ன வரும்? யார் சொல்றீங்க? ஜரீனா. ஜரீனா. நஹ்னு ذهبنا إلى المسجد بعد الدرس. نعم، نحن ذهبنا إلى المسجد بعد الدرس. نحن ذهبنا إلى المسجد بعد الدرس. نحن ذهبنا. نحن ذهبنا. ذهبنا. نحن ذهبنا إلى المسجد بعد الدرس. نعم. ركازة با سليلما. ركاسة. ركاسة. ذهبت مدرس إلى غرفة المدير. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பாப்போம், நீங்க சொன்ன வாக்கியத்துக்கு. إلى غرفة المدير. முதீர் முதீருடைய அறைக்கு முதர்ரிசு சென்றார். நீங்க சொன்னீங்களா முதர்ரிசு சென்றாரா? முதர்ரிசு தஹப. ذهب المدرس إلى غرفة المدير. ذهب المدرس إلى غرفة المدير. ذهب المدرس إلى غرفة المدير. نعم. الثالث من؟ فريدة أستاذ. فريدة. متى ذهبتن إلى المكتبة يا أخواتي؟ نعم. متى ذهبتن؟ أحسنتي. متى ذهبتن إلى المكتبة يا أخواتي. உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நிறைய பேருக்கு என்ன கஷ்டமா தான் இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இது இலக்கணம். ரைட். அப்ப அதை உங்களுக்கு லேசாக்குறது எப்படி? பயிற்சி. அதுக்கு தான் உங்களுக்கு அந்த வெப் புக்ல போய் நிறைய பயிற்சி செய்யுங்க. இது ஒவ்வொன்றுக்கும் பல பயிற்சி தந்திருப்பான். அப்ப உங்களுக்கு அது இலகுவாயிடும், பல முறை செய்யும் பொழுது இலகுவாயிடும். ரைட். அப்ப மத்தா ذهبتن عند أخواتي. أخت جمع أخوات. أخواتي பல பெண்கள் இருக்கிறாங்க. متى ذهبتن يا أخواتي. متى ذهبتن إلى المكتبة يا أخواتي. نعم. دال. من يجيب؟ உஸ்தாத் மஸ்கா. சுகா சொல்லுங்க, பேர் சொல்லிட்டான். ذهبت أخي إلى المستشفى.
அஹி இல்ல இது வந்து உம்மி. உம்மி இலல் முஸ்தஷ்ஃபா இலல் முஸ்தஷ்ஃபா. முஸ்தஷ்ஃபி இல்ல முஸ்தஷ்ஃபா. ஃபி என்றா கடைசியில யாவுக்கு நுக்தா வச்சாதான் ஃபி. இது வந்து அலிஃப். முஸ்தஷ்ஃபா யாவுடைய சூறாவில் எழுதப்பட்ட அலிஃப். ரைட், முஸ்தஷ்ஃபா. நான் என்ன சொல்வீங்க அப்ப? சொல்லுங்க பாம். இல்ல, யார் சொல்ல வாரீங்க? ஃபாத்திமா. வேற யார் சொல்ல வாரீங்க? இன்னொருத்தர் கொடுப்போமே. சொன்னாக்கள் திரும்ப இடையில சொல்லப்படா. நீங்க உங்களோட டைம் முடிஞ்சு புதிய ஆக்களுக்கு நான் போய் கொடுத்தா அவங்க தான் சொல்லணுமா? சொல்லுங்க சிஸ்டர். யாரு? சமினா. ذهبت عمي إلى المستشفى. طيب ذهبت இது அம்மியா? இது أمي ذهبت أمي إلى المستشفى. أمي والدتي مؤنث. طيب ذهبت هونال قدرك الغائب. ذهبت أمي إلى المستشفى. ذهبت أمي إلى المستشفى. نعم. ها يا رسول الله. نسرين أستاذ. نسرين. زملائي ذهبنا إلى الملعب. زملائي பெண்களா ஆண்களா? زميل لجمدان زملاء. எப்படி சொல்றீங்க? யாருக்கு வேற யாரு சொல்லலாம்? خديجة. خديجة. زملائي ذهبوا إلى الملعب. زملائي ذهبوا إلى الملعب. இதெல்லாம் படிச்சது நீங்க ஏன் மறந்துட்டீங்கடா? பிராக்டிகல் இதுல வந்து நீங்க பயிற்சி செய்யல தானே? பயிற்சி செய்யாதனால அது உங்களுக்கு வராது. கொஞ்சம் நேரம் எடுக்கும், யோசிக்கணும். ரைட்? அப்படி யோசிக்காம அவசரமா வரணும்னா என்ன செய்யணும்? அதுதான் பயிற்சி செய்ய சொல்றது. زملائي مذكر தானே? جمع. زملائي ذهبوا إلى الملعب. زملائي ذهبوا إلى الملعب. نعم. واو. من يجيب؟ إلى السوق اليوم يا علي. إلى السوق اليوم يا علي. همزة استفهام. يا فروينا. ذهب إلى السوق اليوم يا علي. إلا يا غير يا روارين. كاسة. نعم. ذهبت إلى السوق يوم يا علي. نعم أحسنتي. أذهبت ني بونايا تاني. أذهبت إلى السوق اليوم يا علي. ترى بات بيسر مالية بات. أنا ذهبت نقول أذهبت إلى السوق اليوم يا علي. أذهبت إلى السوق اليوم يا علي. نعم. زاي. من يجيب؟ برينا. زينب وأخواتها ذهبتن إلى المدرسة. இல்ல தஹபுத்துன்ன நான் முன்னாள் இருக்கிறவங்கள பார்த்தானே பேசுறேன். தஹபுத்துன்ன நீங்க போனீங்க. அவர்கள் பல பெண்கள் போனார்கள். அவர்கள் நாங்க நேரத்தோட படிச்சிட்டோம் பழைய பாடத்துல. خديجة. زينب وأخواتها ذهبنا إلى مدرسة. نعم. ذهبنا தானே? ذهبنا எப்படி வரும்? ذهبنا போனார்கள். பல பெண்கள் போனார்கள் என்று சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? ذهبنا. زينب وأخواتها ذهبنا
إلى المدرسة زينب وأخواتها ذهبن إلى المدرسة right இது யார் சொல்ல வரீங்க அடுத்து ஹா மைரா சொல்ற உஸ்தாத் نعم لماذا ذهبوا إلى غرفة المراقب يا إخوان لماذا பாருங்க إلى غرفة المراقب إلى غرفة المراقب مراقبنا கண்காணிப்பாளரா مراقبட إلى غرفة المراقب يا إخوان يا إخوان வேற யார் சொல்ல வரீங்க இத உஸ்தாத் மக்சூதா சொல்லுங்க لماذا ذهبتم لماذا சொல்லுங்க لماذا என்ன சொன்னீங்க لماذا ذهبتم نعم أحسنت نعم إلى غرفة المراقب يا إخوان لماذا ذهبتم يا إخوان அதாவது சகோதரர்களே பிரதர்ஸ் நீங்க ஏன் முராக்கிபோட உர்ஃபாவுக்கு அறைக்கு போனீங்க ரூமுக்கு போனீங்கன்னு கேட்குறாங்க தானே இப்போ நான் முன்னால் உள்ளவங்களை பார்த்து கேட்கறதுனால லிமாதா தஹபுத்தும் அவர்கள் ஏன் போனார்கள்னு கேட்கல நான் முன்னால் இருக்கிறவங்களை பார்த்து தான் கேட்குறோம் நீங்க ஏன் போனீங்க யா இஹ்வான்களே ரைட் லிமாதா தஹபுத்தும் இலா குர்ஃபத்தில் முராகிபி யா இஹ்வானு லிமாதா தஹபுத்தும் இலா குர்ஃபத்தில் முராகிபி يا إخوان لماذا ذهبتم பல பேர் ذهبتم لماذا ذهبتم إلى غرفة المراقب يا إخوان لماذا ذهبتم إلى غرفة المراقب يا إخوان نعم طاء يا رسول الله يا أمي பாருங்க يا أمي இங்க ஹம்சா இஸ்திஃபாம் இங்க என்ன இருக்கு اليوم إلى الطبيبة دكتور ثاني إلى الطبيبة يا أمي என்ன வரும் பர்வீன் يا أمي ذهبت اليوم إلى الطبيبة نعم أحسنتي يا أمي أذهبت اليوم إلى الطبيبة يا أمي أذهبت اليوم إلى الطبيبة تاني ما بدي قلت رسول رابع نشو أذهبتي مؤنث مفرد أذهبت اليوم إلى الطبيبة نعم يا من يجيب أنا ما إلى نيجيريا نيجيريا நாடும் தெரியும் ஆப்பிரிக்கால إلى نيجيريا أنا மாண்டா இல்லைன்றதானே ذهبண்டா போனான் மா ذهبண்டா போகவில்லை ரைட் இப்போ எப்படி சொல்லுவீங்க أنا யாரோ சொல்ல போறீங்க பேர் இல்லை உங்களுக்கு சொல்லுங்க أنا ما ذهبت إلى نيجيريا نعم أنا ما ذهبت إلى نيجيريا நான் போகவில்லை أنا ما ذهبت إلى نيجيريا أنا ما ذهبت إلى نيجيريا ரைட் இங்க பாருங்க இதுல நீங்க இந்த ஃபியல்களை பயன்படுத்துங்க வினை சொற்கள் ஜலச என்ன ஜலசண்டா خرج என்ன வெளியேறினான் சென்றான் طيب رجع திரும்பி வந்தான் திரும்பினான் طيب ذهب தெரியுமா ரைட் இப்ப பொருத்தமான ஃபியலை வந்து நீங்க இந்த இடத்துல பயன்படுத்த போறீங்க அது ஜலச போடலாம் ஹரஜ ரஜா தஹப எதுவும் போடலாம் பயன்படுத்தலாம் ரைட் முதல்ல அது யார் வரீங்க பாருங்க மதா மினர் ரியாதி யா ஹிஷாமு மினர் ரியாதி யா ஹிஷாமு மினர் ரியாதில் இருந்து தானே
طيب யார் சொல்ல வரீங்க? மத்தா جرينا سريا ஜரீனா متى رجع من الرياض يا هشام மத்தா ரஜா من الرياض يا هشام ரஜாண்டா ரஜா சொல். என்ன ரஜாண்டா ஃபுல்லா சொல்லுங்க சார். மசூகா. சுரையா சொல்லுங்க. மசூகா சொல்லுங்க உஸ்தாத். மசூகா சொல்லுங்க. متى ذهب من الرياض يا هشام தஹபண்ட போனான், ரியாதுல இருந்து போனான் என்று கேட்க சொல்ல போறீங்களா, அல்லது ரியாதுல இருந்து திரும்பி வந்தான்னு சொல்ல போறீங்களா? யார் சொல்ல வரீங்க? வேற யாரும் சொல்ல வரீங்க? பேர் இல்லாத ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், ரிஜெக்ட். யார் பேர் உள்ள ஆக்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. மத்தா ரஜஅத மின் الرياض يا هشام. ஹிஷாம் எப்ப திரும்பினாய்? ரியாதுல இருந்து எப்ப திரும்பி வந்தாய்? மத்தா رجعت من الرياض يا هشام. متى رجعت من الرياض يا هشام. با யார் சொல்ல வரீங்க? பாத்தீங்களா, இப்ப நீங்க நிறைய இந்த சட்டமெல்லாம் படிச்சிருக்கீங்க தானே. சட்டமெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு இலக்கணம் விளங்கியது. சட்டம் படிக்கும் பொழுது இப்ப இலக்கணத்தை வச்சு இந்த வசனத்தை இடைவெளியை நிரப்பிக் கொள்ளறதுக்கு கஷ்டமா இருக்கு. காரணம் தெரியுமா? அதான் பயிற்சி. இலக்கணம் மட்டும் உங்களுக்கு அரப பேச வைக்காது, எழுத வைக்காது, வாசிக்க வைக்காது, புரிய வைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சிஸ்டர். யாரு? பர்வீன். பாருங்க, ஆமினது இலல் ஃபஸ்லி, ரைட். அதுக்கு பிறகு அமாமல் முதர்ரிசதி. خرج آمنة إلى الفصل இது தெரியலையே உஸ்தாத். தெரியல, ரைட். வேற யாரும் வரீங்க ட்ரை பண்றதுக்கு? அல்லது யாரும் சொல்லு. سريا சொல்லுங்க. جلست آمنة إلى الفصل இல்ல, சரி வரல. வேற யார் வரீங்க? فريدة أستاذ. ஃபரீதா. جلست آمنة إلى الفصل. ஜலசனா என்ன? அமர்ந்தான். இலல் ஃபஸ்லியா என்ன? கிளாஸ் ரூம். ரூமை நோக்கி, ரூமுக்கு. இலல் ஃபஸ்ல், ரைட். யார் சொல்ல வரீங்க? பாத்தீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணாதால அந்த சொல்லலாம் எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அரபுல டிக்ஷனரியை கரைச்சு குடிச்சாலும் உங்களால அரபு பேச இயலாது. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு சொல்லையும் எப்படி பயன்படுத்தணும், வாக்கியத்துல அது எப்படி வரும், எந்த வாக்கியத்துல வரும், எந்த வாக்கியத்துல இது வராது, எந்த வாக்கியத்துல எந்த சொல் பொருத்தம், ஒரே அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சதுனால நாங்க அரபு படிச்சேன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் நினைக்கிறோம் நான் முஃப்ரதாத்துல நிறைய பாடமாக்கிக்க 100, 1000, 1,00,000. ஒரு பிரயோசனம் இல்லை. உங்களை விட கொஞ்சம் முஃப்ரதாத் பாடமாக்கிக்கிறவங்க அரபு பேச முடியும். ஏன் பேச முடியும்டா? பயிற்சியால. சரியா? ரைட். யார் சொல்ல வரீங்க? கடைசி. خديجة. ذهبت آمنة إلى الفصل وجلست أمام المدرسة. نعم. பாருங்க, ذهبت آمنة. ஆமினா போனால். ذهبت آمنة إلى الفصل. போனால். ذهبت آمنة إلى الفصل وجلست. அமர்ந்தாள், உட்கார்ந்தாள். وجلست أمام المدرسة. ஆசிரியைக்கு முன்னால். أمام المدرسة. ذهبت آمنة إلى الفصل وجلست أمام المدرسة. وجلست أمام المدرسة. نعم. جيم. نسرين أستاذ. نسرين. பாருங்க, இருக்கிறத நான் சொல்றேன் பாருங்க. المدرس من الفصل. المدرس من الفصل إلى غرفة المدير. إلى غرفة المدير. نعم. சொல்லுங்க சிஸ்டர்.
خرج المدرس من الفصل ذهب إلى غرفة المدير. نعم أحسنتي. ذهب المدرس من خرج المدرس من الفصل. خرج المدرس من الفصل وذهب إلى غرفة المدير. وذهب إلى غرفة المدير. right. خرج المدرس من الفصل وذهب إلى غرفة المدير. பாருங்க நான் இது குயிக்கா செய்யலாம்னு நினைச்சேன்னு பார்த்தா இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குன்னு பாருங்க. அப்ப இது என்ன காட்டுதுண்டா, நாங்க இலக்கணம் படிச்சு சரி வராது. ரைட், நாங்க நிறைய பயிற்சி செய்யணும். நாம் அடுத்தது யார் சொல்ல வரீங்க? زملائي. زميل ده جمع பாருங்க. زملائي إلى المسجد النبوي. مسجد النبوي என்ன உங்களுக்கு தெரியும், மதீனால இருக்கிற பள்ளிவாசல் நபி ده. إلى المسجد النبوي قبل صلاة المغرب. قبل صلاة المغرب. وبعد இங்க வாவ், அப்புறம் بعد صلاة بعد العشاء. بعد العشاء. யார் சொல்ல போறீங்க? خديجة. نعم خديجة. زملائي ذهبوا إلى المسجد النبوي قبل صلاة المغرب وخرجوا بعد العشاء. வேற சொல் போடலாம். خرج விட வேற சொல். جلسوا. நாடுல எது போதும்? ரொம்ப பொருத்தம். ரஜா தானே. زملائي என்னுடைய வகுப்பு நண்பர்கள் ذهبوا إلى المسجد النبوي قبل صلاة المغرب. صلاة المغربக்கு முன்னால, மக்ரிப் தொழுகைக்கு முன்னால மஸ்ஜித் நபவிக்கு போனார்கள். ذهبوا. زملائي ذهبوا ورجعوا திரும்பி வந்தார்கள். ورجعوا بعد صلاة العشاء. இஷாக்கு பிறகு بعد العشاء. இஷாக்கு பிறகு திரும்பி வந்தார்கள். ரிட்டனாயினார்கள். طيب ورجعوا بعد صلاة العشاء. طيب அடுத்தது யார் வரீங்க? ها. نحن إلى الحديقة. تحت شجرة كبيرة. تحت شجرة كبيرة. إلى الحديقة. نحن يا رانيا. ركاسة. ركاسة. نحن ذهبنا إلى الحديقة. نعم أحسنتي. نحن ذهبنا إلى الحديقة. نعم. جلسنا تحت شجرة كبيرة. نعم. نحن ذهبنا إلى الحديقة. நாங்க தோட்டத்துக்கு போய் பெரிய மரமுண்டுக்கு கீழே உட்கார்ந்தோம்னு சொல்லிக்கிறான் தானே. نحن ذهبنا إلى الحديقة وجلسنا تحت شجرة كبيرة. تحت شجرة كبيرة. نعم. واو. من المدرسة يا بناتي. متى؟ من المدرسة يا بناتي. ليش أنا يا رسول الله؟ أشوكا. نعم. خرج. متى خرج من المدرسة يا بناتي. خرج யாரு? خرج உத்தர், அதுவும் படற்கை அவன் தானே. நீங்க யாரை பார்த்து பேசுறீங்க? பனாத்தி. خرجتم. ரைட். வேற ஒருத்தர் கொடுப்போம். வேற போதும். வேற யாரு சொல்லுவாங்க? பாத்திமா. பாத்திமா ரம்ஜான். சொல்லுங்க. மதா ரஜதுன்ன மினல் மதரசத்தி யா பனாத்தி. மதா ரஜஅதுன்ன பாடத்துல வந்து எப்ப நீங்க திரும்பி வந்தீங்க? மதா ரஜஅதுன்ன. மதா ரஜஅதுன்ன மினல் மதரசத்தி யா பனாத்தி. இப்போ உங்களுக்கு சொல்ல கஷ்டமா இருக்குன்னு நிறைய பேர். பிரச்சனை இல்லை, அது இயல்பானதுதான். ஏண்டா நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதனாலதான் அது உங்களுக்கு சொல்ல முடியாது. இது ஆரம்பம் அப்படித்தான். அது இப்ப உடனே வாரது இல்லை, காலம் எடுக்கும் அது. சரி ரைட். அதனால நீங்க நிறைய பயிற்சி செய்யுங்க. ஜாய்
அதனால எங்களுக்கு இயலாது அப்படின்ற அதுக்கு அர்த்தம் இல்லை. அது இந்த ஆரம்ப நிலையில அது அப்படித்தான் இருக்கும். அது வந்து இயல்பானதுதான். ரைட், யார் சொல்ல வரீங்க? فاطمة نعم. جلس المدرسة مهم. أمام الطالبات. نعم جلس المدرسة مدرسة أمرندال உட்கார்ந்தால் جلس المدرسة أمام الطالبات மாணவிகளுக்கு முன்னால் என்ன செய்தார்? அமர்ந்தார். பிராக்டிஸ் புக்ல இருக்கு. இந்த புக் எங்கிட்ட இல்ல இல்ல தானே. இல்ல உங்கள்ட்ட இல்ல. ரைட், அதை எப்படி எடுப்போம்? நீங்க இருக்கிறத படிச்சா போதும். நீங்கள் இருக்கிறத படித்தால் போதுமானது. மேலதிகமானது நீங்க வீடியோல கேட்கலாம். பாடம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பிராக்டிஸ் இந்த பண்றதுக்கு டெக்ஸ்ட் புக்ல நீங்க இருக்கிறத படிச்சாலும் போதும். சரியா? ரைட். الدرس السادس عشر الدرس السادس عشر 16வது பாடம் தானே. المدرس لمن هذه الأقلام يا محمد لمن هذه الأقلام يا محمد மன் என்றா உங்களுக்கு தெரியும். மன் இங்க வந்து லிமன். மன் என்றா யார்? லிமன் யாருக்கு? லிமன். லிமன் ஹாதிஹில் அக்லாம். கலமுன் அக்லாமுன் தானே. லிமன் ஹாதிஹில் அக்லாமு. லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது. ரைட். அப்ப இந்த பேனை, இந்த பேனாக்கள், லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது. லிமன் என்னப்ப யாருக்குரியதுன்னு கேட்கிறாரு தானே. இது யாரோட பேனை? இது யாருக்குரிய பேனை? லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது. லீ என்றா இக்கு என்று நாங்க ஏற்கனவே பார்த்திக்கிறோம். லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது. முஹம்மது சொல்றாரு ஹிய அவை, ஹிய லீ யா உஸ்தாது. ஹிய லீ யா உஸ்தாது. உஸ்தாத் அது எனக்குரியது. ஹிய லீ யா உஸ்தாது எனக்குரியது. லீ அதுவும் நாங்க பார்த்து சொல்லிட்டேன். طيب நாங்க இப்ப டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் கூடுதல் மொழிபெயர்ப்பு செய்கிறேன். லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது ஹிய லீ. ஹிய லீ. முதர் சொல்றாரு ஹிய அவை, அந்த பேனாக்கள், ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். ஹிய ஜமீலத்துன் ஜித்தன் மிகவுமே ரொம்ப அழகானவை. ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். வஹாதிஹில் குதுபுல் ஜதீதத்து. வஹாதிஹில் குதுபுல் ஜதீதத்து இந்த புதிய புத்தகங்கள். வஹாதிஹில் குதுபுல் ஜதீதத்து அஹிய லக்க. அஹிய ஹிய அவையும், அவை லக்க உனக்குரியதா. அஹிய லக்க அவை உனக்குரியதா. அஹிய ஹம்ஸத்து இஸ்திஃபாம். அஹிய லக். அஹிய லக்க. வஹாதிஹில் குதுபுல் ஜதீதத்து அஹிய லக்க. அஹிய லக்க அவை உனக்குரியதா. முஹம்மத் லா லா. ஹிய அவை அந்த புத்தகங்கள். ஹிய லிஹாமிதீன் யாருக்குரியது? ஹாமிதுக்கு உரியது. ஹிய லிஹாமிதீன். லி ஹாமிதீன். லி ஹாமிதீன். லா ஹிய லிஹாமிதீன். المدرس أين دفاتركم يا إخوان؟ أين دفاتركم يا إخوان؟ أين دفاتركم؟ دفتر دفاتر. دفتر جمعنا دفاتر. إن دفتر عندنا نوت بوك. أين دفاتركم؟ أين دفاتركم يا إخوان؟ உங்களோட நோட் புக் எல்லாம் எங்க பிரதர்ஸ்? أين دفاتركم يا إخوان؟ هي إن هي عند أوي دفاتر أوي. هي هنا. هنا عندل إنجي. هي هنا على هذا المكتب. على هذا المكتب. هي هنا على هذا المكتب. إنجي இந்த மேசையின் மேல் இருக்கின்றன. هي هنا على هذا المكتب. هي هنا على هذا المكتب. ரைட். இப்ப இது உங்களுக்கு விளங்கியது என்று நினைக்கிறேன். இதுல விளங்காத ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இதுல
யாருக்கு கேள்வி இருக்கு கேட்கலாம். உஸ்தாதா ஹாதிஹி ஏன் வந்திருக்கு? ஹாதிஹி அக்லாமு ஹாதா இது ஹாதிஹி ரைட், ஓகே. அதாவது அதுதான் இந்த பாடமே. அதான் என்னண்டா, நாங்க ஹாதா கலமுன் சொல்லுவோம். லிமன் ஹாதல் கலமு என்று நாங்க கேட்கலாம். ஒரு பேனையா இருந்தால் லிமன் ஹாதல் கலமு, இந்த பேனை யாருக்குரியதுன்னு கேட்போம். லிமன் ஹாதல் கலமு. ஏன் நாங்க ஹாதிஹி என்று சொல்லி இருக்கிறோம்டா, இங்க கலம் என்று வரல, அக்லாம் ஜம் பன்மையில வந்திருக்கு. அரபு மொழியில வேற மொழிகள் இது இல்ல. அரபு மொழியில பன்மையான ஜம்ஆ, பன்மையான ஜம் தானே, ஜம்ஆன கைரு ஆக்கில். கைரு ஆக்கில் என்ன? அகிரினை. உயிரற்ற பொருட்கள். அகிரினை. அகிரினை என்ன? அதாவது பகுத்தறிவு இல்லாத பொருட்கள். பகுத்தறிவு இல்லாத, உயிர் இருக்கிறது. கழுதை என்ன? அது கைரு ஆக்கில், உயிர் இருக்கு தானே. ஆனாக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை, பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு இல்லாததான் நான் சொல்றேன் அகிரினை. பாத்தீங்களா, தமிழ் இலக்கணமே உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? இலக்கணம் முக்கியம் இல்லை. அதனால தமிழ் அகிரினை உயர்தினை தெரியலைன்னு சொல்றதுனால நீங்க இப்ப தமிழை பிள்ளையா யூஸ் பண்றீங்களா? சரியா தான் யூஸ் பண்றீங்க. ரைட். இலக்கணத்தை விட முக்கியம் நீங்க பயன்படுத்தின தமிழ். அது மாதிரிதான் அரபு டைம். சரியா? ரைட். அது வேற சப்ஜெக்ட். இங்க நாங்க என்ன சொல்ல வரோம்டா, ஹாதிஹில் அக்லாமு, ஹாதிஹில் அக்லாமு, இந்த பேனாக்கள். அப்ப நாங்க இந்த பேனாக்கள்ன்றது மனிதனோ மலக்கோ சைத்தானோ, அதாவது உயர்தினை அல்ல, பகுத்தறிவு உள்ள உண்டு அல்ல. அப்ப அதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்டா, கைரு ஆக்கில், பகுத்தறிவு இல்லாதன்னு சொல்லுவோம் அரபுல. இந்த பகுத்தறிவு இல்லாததுகளை, அகிரினை சொற்களை, அது பன்மையா வரும் பொழுது நாங்க அதை எதா பயன்படுத்துவோம்? முஅன்னதா தான் அரபுல அதிகமாக பயன்படுத்துவோம். அப்ப ஹாஉலா இல் அக்லாம் என்று சொல்றதுல என்ன சொல்லுவோம்? ஹாதிஹில் அக்லாமுன்னு சொல்லுவோம். ஹாதிஹில் அக்லாமு, ஹாதிஹில் குதுபு சொல்லுவோம், ஹாதிஹித் தஃபாத்திரு. அப்ப என்ன நடந்திருக்குது என்றால், இந்த சொற்களை நாங்க முஅன்னஸாக பயன்படுத்திக்கிறோம். முஅன்னஸ் முஃப்ரதுக்கு நாங்க எதை பயன்படுத்துறோமோ அதே தான் இது இங்க என்ன செய்யறோம்? ஹாதிஹியை கொண்டு பயன்படுத்துறோம் அக்லாம்ங்கிறதுக்கு. குல்லு ஜம்இன் முஅன்னஸ், அரபுல குல்லு ஜம்இன் முஅன்னஸ், எல்லா ஜம்மும் என்ன? முஅன்னஸ். ரைட். அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, லிமன் ஹாதிஹில் அக்லாமு தான் நாங்க கேட்கணும். லிமன் ஹாதல் அக்லாம்டா பிள்ளைண்டா, ஹாதாண்டா ஒரு உண்டு தானே, ஒருமை முஃப்ரத், அதுவும் முதக்கருக்குரியது. ஒரு பேனேண்டா லிமன் ஹாதல் கலமுன்னு கேட்கலாம். அக்லாம் பல பேனாக்கள் இருக்கிறதுனால என்ன கேட்போம்டா, லிமன் ஹாதிஹில் அக்லாமு, லிமன் ஹாதிஹில் அக்லாமு. முஹம்மது என்ன சொல்றாரு? ஹிய லி, ஹிய லியா உஸ்தாது. ஏன் ஹியன்னு சொல்லிக்குது? இங்க உண்டு அல்ல, அக்லாம பார்த்துதான் ஹியன்னு சொல்லி அவை. அப்ப இங்க ஹியக்கு அர்த்தம் அது இல்லை. என்ன அர்த்தம்? அவை என்ற அர்த்தம். சரியா? இது அரபு மொழியில விட்டிருக்கு. இப்ப ஒரு அரபியை கூப்பிட்டு நீங்க அவன்கிட்ட லிமன் ஹாதிஹில் அக்லாம்னு சொன்னா சரியா அவனுக்கு புரியும் தானே. ஒரு இலக்கணம் ஒன்றும் படிக்காத, ஸ்கூலுக்கு போகாத அரபியை ஒன்று கூப்பிட்டு லிமன் ஹாதிஹில் அக்லாம்டா அவனுக்கு என்ன செய்யும்? அது பிரச்சனை இல்லை, அவனுக்கு புரியும். ஏன் எப்படி புரியுது அவனுக்கு? இது ஆக்கில், இது கைரு ஆக்கில், இதுக்கு நாங்க ஹாதி பயன்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு யாருன்னு சொல்லி கொடுக்கல. எப்படி தெரியும்? அப்ப அவங்களுக்கு பயிற்சியில தெரியும், அவங்க பேசி பேசி பழக்கத்துல தெரியும். ஆமா, நீங்க இலக்கணம் படிச்சுதான் இதெல்லாம் தெரியணும்னு இல்லை. நீங்க அரபு மொழி சூழல்ல பிறந்தா, நீங்க வளர்ந்திருந்தா நீங்களும் இதைத்தான் பேசியிருப்பீங்க. சரி, ரைட். இலக்கணத்து தெரிஞ்சாதான் எல்லாம் தெரியும். அதை விட்டா நமக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் அரபு மொழியே. அது இலக்கணம் தெரியலண்டா அப்படி நினைக்கிறார்கள் நிறைய பேருக்கு. அரபு பேசல. காரணம் என்னண்டா, இலக்கணம் தான் அரபு மொழி. இலக்கணம் வேண்டாம், அரபு மொழியை பத்தி படிக்கிறது. அரபு மொழி அல்லது அரபு மொழி தான் அரபு மொழியை பற்றி படிக்கிறது. நான் மொழியை படிக்கிறது பேசுறது, எழுதுறது, பயன்படுத்துறது. ரைட். நான் எதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன்டா, நீங்க என்ன நினைக்கணும் வேண்டா, பயன்படுத்துறது முக்கியம். ரைட். இதை அவங்க பயன்படுத்தி பழகிட்டாங்க. அப்ப அவங்க ஹாதில் அக்லாம்னு சொல்றோம். யாருமே ஹாவுலா அக்லாம்னு சொல்ல போறல, லிமன் ஹாதில் அக்லாம்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அது ஸ்கூலுக்கு போகணும்னு தேவையில்லை. எப்படி உங்களுக்கு தமிழ்ல நிறைய விஷயங்கள் ஸ்கூலுக்கு போகாமலே
நிறைய பேர் வந்து சரியா பேசுறாங்களோ அது மாதிரி தான். ரைட். இப்ப அதை விடுவோம். இப்ப நாங்க இப்ப இங்க படிக்கிறது இலக்கணம். இலக்கணத்தை மட்டும் படிச்சு நீங்க போதா, நீங்க வந்து என்ன செய்யணும்டா, அதுக்கு நீங்க பயிற்சி எடுக்கணும். ரைட். அதுதான் இலக்கணத்தை விட முக்கியம். இலக்கணத்தை படிக்காமலே நீங்க பயிற்சி எடுத்தா அப்பவும் நீங்க சரியா தான் என்ன செய்வீங்க, பேசுவீங்க. ரைட். இலக்கணம் படிக்கிற எங்களுக்கு லேசிப்படுத்துறதுக்கு தான். ரைட். இலக்கணம் தான் நோக்கம் இல்லை. லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது, லிமன் ஹாதிஹில் அக்லாமு யா முஹம்மது, ஹிய லி யா உஸ்தாது, ஹிய லி யா உஸ்தாது, ஹிய ஜமீலத்துன் ஜித்தன், ஹிய ஜமீலத்துன் ஜித்தன், அவை மிகவுமே அழகானவையா இருக்குது, மிகவுமே அழகானவை. இப்ப ஹிய நீங்க சொல்லி கொண்டே அல்ல, பல அக்லாம் அந்த பேனாக்கள். ஹிய ஜமீலத்துன் ஜித்தன், ஹிய ஜமீலத்துன் ஜித்தன். வஹாதிஹில் குதுபு அல் ஜதீதத்து, இந்த புதிய புத்தகங்கள். வஹாதிஹில் குதுபுல் ஜதீதத்து அஹிய லக, அஹிய லக அவை உனக்குரியதா, அஹிய லக உனக்குரியதா, அஹிய லக. வஹாதிஹில் குதுபுல் ஜதீதத்து அஹிய லக. பாருங்க, ஹியன்னு சொல்லிக்கிறோம் குத்துபபாத், ஹாதிஹின்னு சொல்லி வைக்கிறோம் இதை பார்த்து குத்துபபாத். இப்ப இதுக்கு இவை அவை என்றுதான் அர்த்தம். லா ஹிய, ஹியன்று நீ சொல்ற அந்த குத்துப், ஹிய லி ஹாமிதின், ஹாமிதுக்குரியது. ஐன தஃபாத்திருக்கும் யா இஹ்வானு, உங்களுடைய தஃப்தர்கள் எங்கே? தஃப்தருன் தஃபாத்திர். ஹிய அவை, இங்க வந்து ஹிய என்ற ஒன்றல்ல அவை. ஹிய ஹுனா அலா ஹாதல் மக்தபி, ஹிய ஹுனா அலா ஹாதல் மக்தபி. நிறைய பேருக்கு சொற்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் குறைவான காலத்துல படிச்சிருக்கிறோம். நீங்க அதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் பாடத்துல சம்பந்தம் இல்லாததுகள் எல்லாம் நீங்க பாக்குறதுனால, படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நீங்க மறந்துடுவீங்க. அது இயல்பானது. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும் பொழுது, பயிற்சி புத்தகத்துல பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் இந்த விஷயங்கள் உங்களோட மனதுல பதிவாகும் இன்ஷா அல்லாஹ். தஅம்மலில் அம்ஹிலத்தல் ஆத்தியா, உதாரணங்களை சிந்திக்க சொல்லிக்கிறான். பாருங்க, முஃப்ரத். முஃப்ரத் நமக்கு தெரியும். என்ன முஃப்ரத் என்றால்? ஒருமை. ஒருமை. ஜம். ஜம் என்றாலும் தெரியும். ரைட். ஹாதா தாலிபுன் ஜதீதுன், இப்படித்தான் நான் சொல்லுவோம். ஹாதா தாலிபுன் ஜதீதுன், ஹாதா தாலிபுன் ஜதீதுன். மைக்ரோஃபோன் வச்சுக்கோங்க. ஹுவ மின் அம்ரீகா, ஹுவ மின் أمريكا. هذا طالب جديد هو من أمريكا. طيب، هذا طالب جديد هو من أمريكا. إذا உங்களுக்கு தெரியும். இது யாருக்காவது தெரியுமா? தெரியாம இருக்காயிடா என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாதவங்க இருக்கீங்களா? ரைட், யாருமே இல்லை தானே. அப்ப இது ஒரு முஃப்ரத், ஒருத்தர் தான் இங்க இருக்கிறாங்க. அவரை காட்டி நாங்க என்ன சொல்றோம்னா ஹாதா தாலிபுன் ஜதீதுன் ஹுவ மின் அம்ரீக், ஹுவ மின் அம்ரீக். நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, புதிய மாணவர்கள். அவங்கள பார்த்து நாங்க எப்படி சொல்லுவோம்? ஹா உலாஇ துல்லாபுன் ஜுதுத், ஹா உலாஇ துல்லாபுன் ஜுதுத் என்ற ஜம்அ இது. ஹா உலாஇ துல்லாபுன் ஜுதுதுன் ஹும் மின் அம்ரீகா, ஹும் மின் அம்ரீகா, ஹுவ ஹும், ஹும் மின் அம்ரீகா. ரைட். இதுவும் முஃப்ரத் தான். முஃப்ரத் இங்க ஜம். ரைட். ஒரு புத்தகம் இருக்கு. அப்ப அதை என்ன சொல்றோம்? ஹாதா கிதாபுன் ஜதீதுன், ஹாதா ஒரு புதிய புத்தகம். அதை பார்த்து என்ன சொல்றோம்? ஹாதா கிதாபுன், அதை காட்டி ஹாதா கிதாபுன் ஜதீதுன் ஹுவ மின் அம்ரீகா, இங்கிருந்து வந்த புத்தகம் அது, அமெரிக்கா இருந்து. ஹுவ மின் அம்ரீகா, ஹாதா கிதாபுன் ஜதீதுன் ஹுவ மின் அம்ரீகா. நிறைய புத்தகங்கள் இருக்கு, அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்த நிறைய புத்தகங்கள். அப்ப இதை பார்த்து என்ன சொல்லுவோம்டா, அதை காட்டி ஹாதிஹி குதுபுன் ஜதீதத்துன், ஹாதிஹி குதுபுன் ஜதீதத்துன் ஹிய மின் அம்ரீகா, ஹிய மின் அம்ரீகா. ரைட். இது ஜம்மு தான். இங்க ஹாதிஹி எதுக்கு பயன்படுத்தி இருக்கணும்? என்ன வித்தியாசம் இந்த முதல் இருக்கிற ரெண்டுக்கும் கீழே இருக்கிற ரெண்டுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? மேல இருக்கிறது என்ன? மேல இருக்கிறது
உயர்திணை. உயர்திணை மேல இருக்கிறது உயர்திணை. உயர்திணைக்கு என்ன சொல்றோம் நாங்க அரபுல? மேல இருக்கிறது ஆகில். பகுத்தறிவு உள்ளது உயர்திணை. தமிழ்ல நாங்க இலக்கணத்துல உயர்திணை என்று சொல்லுவோம். பகுத்தறிவு உள்ளது. அரபுல ஆகில். கீழே உள்ளது என்ன? பகுத்தறிவு இல்லாதது. பகுத்தறிவு இல்லாதது. غير عاقل. غير عاقل. نعم. عاقل غير عاقل. சரியா? ரைட். அப்ப நான் غير عاقل பன்மையாக இருந்தால் எதைத்தான் பயன்படுத்துவோம்? ஹாதி ஹிய. அதாவது முஅன்னஸ் முஃப்ரதுக்கு எதை பயன்படுத்துறோமோ அதைத்தான் நாங்க எதுக்கும் பயன்படுத்துறோம். غير عاقل ஜம்முக்கும் பயன்படுத்துறோம். விளங்கினா இப்ப உங்களுக்கு வித்தியாசம்? ரைட். இப்ப விளங்கும். நீங்க பயன்படுத்தினா தான் அது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு பயனளிக்கும்.